எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பண்டிகை நாட்களில் நம்ம பல விதமான பலகாரம் ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்வோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறது ரொம்ப ஈஸியான ஒரு அவல் லட்டு. குயிக்காக நீங்கள் செஞ்சிடலாம். ஸோ வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அவல் லட்டு செய்ய தேவையான பொருட்களை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1/4 கப் வேர்க்கடலையை எடுத்துக்கலாம். இது தோல் எடுத்த வேர்க்கடலை. ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வறுப்பட்டதும் இது கூட 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்க்குறேன். சும்மா பேன் சூடில் ஒரு தடவை பெரட்டி விட்டிங்கன்னா போதும். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். இது தட்டை அவல் இல்லை, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற அவல். இது 250 ml கப் மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். இதையும் 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் பண்ணுங்கள். வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல ஸ்வீட் செய்யணும், ரொம்ப டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அப்போ சட்டுன்னு நீங்கள் இந்த லட்டு பண்ணிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அவல் நல்லா வறுப்பட்டுருக்கு. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு வேற பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆறவிடுங்க. பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றி நறுக்கின முந்திரி பருப்பு சேர்த்து நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கலாம். முந்திரி வறுப்பட்டதும் திராட்சையை சேர்த்து அதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். வறுப்பட்டதும் வேற பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வெல்லத்தை பாகு வச்சிடலாம். ஒரு சாஸ்பேனில் 3/4 கப்பு தண்ணி ஊற்றி அதே 3/4 கப்பு பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துடலாம். தண்ணி எடுத்த அதே அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் வறுத்து அரைச்ச வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அவலை சேர்த்து நல்லா பொடிச்சிருங்க. பாருங்க, நம்ம அரைச்சி இருக்கிறது ஃபுல்லாக மாவாகவும் இல்லை, ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லை. ரவை மாதிரி அரைச்சிங்கன்னா சரியாக இருக்கும். அரைச்ச பொடியை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். ஒரு அகலமான பேனில் வெள்ளைப்பாக வடிகட்டி சேருங்க. வெள்ளைப்பாக சூடாகும் போதே 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து வறுத்து அரைச்ச பொடியை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அவல் வேர்க்கடலை பொடி வெல்லத்தை அப்சார்ப் பண்ணி நல்ல திக்கான மிக்ஸ்சராக ஆயிடும். இப்போ வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம். ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறினதும் லட்டு பிடிச்சிக்கலாம். லட்டு மிக்ஸ்சரை வேற பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிருக்கேன். இப்போ இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சமாக லட்டு கலவையை எடுத்து ஷேப் பண்ணுங்க. நல்லா அழகாக வந்துடும். உங்களுக்கு தேவைப்பட்டா கையில் கொஞ்சம் நெய் தடவி செய்யுங்க, ஈஸியாக வரும். பாருங்க எவ்வளோ அழகாக பிடிக்க வந்திருக்குன்னு. நல்ல வாசனையாக இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையும் ஷேப் பண்ணிக்கலாம். ஈஸியான இந்த ஸ்வீட்டை நீங்கள் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வரும்போது செஞ்சு சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.